கும்பலால் தீபத்தூண் என்று சொல்லப்படுகிற அந்த எல்லை சர்வே கல்லின் மீது தீபத்தை ஏற்றணும் அப்படின்னு சொல்லிட்டு விடாப்பிடியாக நிற்கிறது யாருன்னு பார்த்தீங்கன்னா அந்த ஜிஆர் சுவாமிநாதன் அவர்கள் இந்த மாதிரியான தமிழகத்தில் குழப்பத்தை விளைவிக்கக்கூடிய தீர்ப்பை வழங்கியிருந்தாலும் கூட தமிழக அரசு மிக நேர்த்தியாக கையாண்டு உச்சி பிள்ளையார் கோயிலுக்கு அருகில் உள்ள தீபத்தூணில் தான் தீபம் ஏற்ற அனுமதி வழங்கி மிகப்பெரிய அளவில் ஒரு மத மோதல்களை தவிர்த்து இந்து தானே, அந்த தலித் மக்களும் இந்து தானே, அவங்க என்ன சொல்கிறாங்க, கோயில் இடிக்கணுமா சொல்கிறாங்க, கோயிலுக்குள்ளே நாங்கள் போயிட்டு அந்த அம்மனை பார்க்கணும், நாங்கள் தரிசிக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க. அந்த காலகட்டத்தில் இந்த மாதிரியான இந்து அமைப்புகள் என்ன பண்ணிட்டு இருந்தாங்க? இந்துக்களுக்கு ஒரு பிரச்சனைனா வெகுண்டிடணும் அப்படின்னு சொல்கிற இந்த மாதிரியான இந்து கும்பல்கள், இந்து பயங்கரவாத கும்பல்கள்லாம் என்ன பண்ணிட்டு இருக்கு? இதெல்லாம் ஒரு கேள்வி எழுதலாம். இந்த மாதிரி பேசுகிறானே அப்படின்னு சொல்லிட்டு என்னுடைய பின் புலத்தை நீங்கள் ஆராயலாம். ஒரு நிமிஷம், நானும் ஒரு இந்து தான், இப்போ வரைக்குமே நான் இந்துவாக தான் வாழ்ந்துட்டேன். இந்த மாதிரி சாதிய மோதல்கள், மத மோதல்கள் விளைவிக்கக்கூடிய அமைப்புகளை, அதற்கு காரணமாக இருக்கக்கூடிய அமைப்புகளை, கும்பல்களை வேறொரு மறுக்க வேண்டும், அவர்களை தடை செய்ய வேண்டும் தமிழகத்தில் என்பதை இந்த தமிழக அரசுக்கு நான் ஒரு கோரிக்கையாக வைக்கிறேன். இந்தியா என்பது பன்முகம் தன்மை கொண்ட ஒரு நாடு. அதில் எந்த ஒரு யாருக்கும் எவனுக்கும் எந்த ஒரு உச்சபட்ச நீதிபதிக்கும் ஐயப்பாடு வேண்டாம். இந்தியா என்பது ஒரு பன்முகத்தன்மை கொண்ட மத சார்பற்ற ஒரு நாடு தான் இந்தியா. திருப்பரங்குன்றம் மலை மேல் இருக்கிற தர்காக்கு எதிரே உள்ள கல்தூணில் தான் தீபம் ஏற்றணும் அப்படின்னு சொல்லிட்டு இந்துத்துவ அமைப்பை சார்ந்த ஒரு நபர் இதில் வழக்கு தொடுறாரு. அந்த வழக்கை விசாரிக்கிறது யாருன்னு பார்த்தீங்கன்னா ஜிஆர் சுவாமிநாதன் என்பவர். அந்த ஜிஆர் சுவாமிநாதன் எப்பேற்பட்டவர், அவர் எந்த கொள்கையில் ஈடுபாடு கொண்டவர் அப்படின்றது நம்ம எல்லாருக்குமே தெரியும். பல்வேறு இந்துத்துவ அமைப்பு நடத்திய கூட்டங்களில் போய் இந்து மத கோட்பாடுக்கு ஆதரவு தெரிவிக்கும் பொருட்டு நிறைய சொற்பொழியை ஆத்துன்னு இந்த ஜிஆர் சுவாமிநாதன் அவர்கள் ஆட்சியிருக்காரு. இப்பேற்பட்ட ஜிஆர் சுவாமிநாதன் கிட்ட எந்த மாதிரியான தீர்ப்பை நம்ம எதிர்பார்க்க முடியும்? ஆமாம், அவர் அந்த இந்துத்துவ அமைப்பை சார்ந்த அந்த நபருக்கு சாதகமான ஒரு தீர்ப்பை தான் அந்த ஜிஆர் சுவாமிநாதன் அவர்கள் வழங்கியிருந்தார். காலமாக நூற்றாண்டு காலமாக அந்த திருப்பரங்குன்றம் மலை மேல் இருக்கிற உச்சி பிள்ளையார் கோயிலுக்கு அருகில் உள்ள தீபத்தூணில் தான் தீபம் ஏற்றுவது வழக்கமாக இருந்துகிட்ருக்கு. ஆனால் திடீர்னு இந்துத்துவ அமைப்பை சார்ந்த இந்துத்துவ கும்பலை சார்ந்த ஒரு நபர் வழக்கு தொடர்ந்து மசூதிக்கு பள்ளிவாசலுக்கு அருகில் உள்ள ஒரு தூணில் போயிட்டு நாங்கள் ஏற்றணும் அப்படின்னு சொல்லிட்டு வழக்கு தொடர்ந்து அவர் சாதகமான தீர்ப்பையும் அந்த ஜிஆர் சுவாமிநாதன் அவர்கள் வழங்கியிருக்கார். உள்ளபடியே அந்த பள்ளிவாசலுக்கு அருகில் உள்ள அந்த தூண் என்ன தூண்ட்டு நம்ம ஆராய்ஞ்சு பார்க்கும்போது ஓய்வு பெற்ற தாசில்தார் அவரே சொல்கிறாரு, அந்த தூண் ஆங்கிலேயர் ஆண்ட காலகட்டத்தில் ஒரு சர்வே எல்லைக்கல்லாக இருந்தது அப்படின்னு சொல்லிட்டு தீர்க்கமான ஒரு விளக்கத்தை அந்த ஓய்வு பெற்ற தாசில்தார் அவர்கள் வழங்கியிருக்காரு. அதற்கப்புறமே விடாப்படியாக மனுதாரர் விடாப்படியாக இருக்காரோ இல்லையோ, திரு மதுரை நீதிமன்ற நீதிபதி ஜிஆர் சாமிநாதன் அவர்கள் இந்த தீபத்தை பள்ளிவாசல் அருகில் உள்ள இந்துத்துவா கும்பலால் தீபத்தூண் என்று சொல்லப்படுகிற அந்த எல்லை சர்வே கல்லின் மீது தீபத்தை ஏற்றணும் அப்படின்னு சொல்லிட்டு விடாப்படியாக நிற்கிறது யாருன்னு பார்த்தீங்கன்னா அந்த ஜிஆர் சுவாமிநாதன் தான். உண்மையிலேயே மிகப்பெரிய ஒரு பாராட்டுக்குரிய விஷயம். தமிழக அரசை பொறுத்த வரைக்கும் அந்த ஜிஆர் சுவாமிநாதன் அவர்கள் இந்த மாதிரியான தமிழகத்தில் குழப்பத்தை விளைவிக்கக்கூடிய தீர்ப்பை வழங்கியிருந்தாலும் கூட தமிழக அரசு மிக நேர்த்தியாக கையாண்டு உச்சி பிள்ளையார் கோயிலுக்கு அருகில் உள்ள தீபத்தூணில் தான் தீபம் ஏற்ற அனுமதி வழங்கி மிகப்பெரிய அளவில் ஒரு மத மோதல்களை தவிர்த்திருக்கு. இதே ஜிஆர் சுவாமிநாதன் இதே இந்துக்களுக்கு கொடுமை இழக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு நினைக்கிற
இதே ஜி.ஆர். சுவாமிநாதன் திரௌபதி அம்மன் கோயில்களை வந்து தலித்துகளை விடமாட்டுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பிரச்சனைகள் தமிழகம் முழுக்க போய்கிட்டு இருந்தது. அதாவது தலித் மக்களை வேற்று சமூகத்தினர் வந்து பொது கோயில், பொது இந்து கோயில் தான் அனுமதிக்கல அப்படின்னு சொல்லிட்டு பல போராட்டங்கள் முன்னெடுத்தாங்க. நீங்கள் சொல்கிற இந்துக்கள் தான். அப்போல்லாம் இந்த ஜி.ஆர். சுவாமிநாதன் எங்கே போனார்? அப்போது எந்த மாதிரியான குரலை இந்த ஜி.ஆர். சுவாமிநாதன் கொடுத்தாரு? எந்த மாதிரியான வழக்குகளை இந்த இந்து அமைப்புகள் தொடர்ந்துச்சு? அவங்களும் இந்து தானே, அந்த தலித் மக்களும் இந்து தானே. அவங்க என்ன சொல்கிறாங்க? கோயில் இடிக்கணுமா சொல்கிறாங்க? கோயிலுக்குள்ளே நாங்கள் போயிட்டு அந்த அம்மனை பார்க்கணும், நாங்கள் தரிசிக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க. அந்த காலகட்டத்தில் இந்த மாதிரியான இந்து அமைப்புகள் என்ன பண்ணிட்டு இருந்தாங்க? இந்துக்களுக்கு ஒரு பிரச்சனைனா வந்து வெகுண்டணும் அப்படின்னு சொல்கிற இந்த மாதிரியான இந்து கும்பல்கள், இந்து பயங்கரவாத கும்பல்கள்லாம் என்ன பண்ணிட்டு இருந்தீங்க? உங்களுக்கெல்லாம் ஒரு கேள்வி எழலாம், இந்த மாதிரி பேசுகிறானே அப்படின்னு சொல்லிட்டு. என்னுடைய பின் புலத்தை நீங்கள் ஆராயலாம். ஒரு நிமிஷம். நானும் ஒரு இந்து தான், இப்போ வரைக்குமே நான் இந்துவாக தான் வாழ்ந்துட்டுருக்கேன் அப்படின்றதுக்கு இதுதான் சாட்சி. இதே திருநீரை தான் திரு ஜி.ஆர். சுவாமிநாதன் அவர்களும் அணிந்திருக்காரு. அவர் இந்துனா நானும் ஒரு பிறப்பால் இந்து தான். சரிங்களா? இந்த மாதிரி சாதிய மோதல்கள், மத மோதல்கள் விளைவிக்கக்கூடிய அமைப்புகளை, அதற்கு காரணமாக இருக்கக்கூடிய அமைப்புகளை, கும்பல்களை வேறொரு அறுக்க வேண்டும், அவர்களை தடை செய்ய வேண்டும் தமிழகத்தில் என்பதை இந்த தமிழக அரசுக்கு நான் ஒரு கோரிக்கையாக வைக்கிறேன். அந்த மாதிரியான இந்து பயங்கரவாத அமைப்புகளுக்கு செவி சாய்க்காம தமிழக அரசு மிகச்சிறந்த ஒரு நடவடிக்கையை எடுத்ததை உள்ளபடியே பாராட்டக்கூடிய ஒரு விஷயம். அது மட்டும் இல்லாமல் இப்போ நாடாளுமன்றத்தில் வந்து ஒரு கோரிக்கை ஒன்று வச்சுருக்காங்க, எதிர்கட்சிகள் எல்லாம் சார்ந்து. அது என்ன மாதிரியான கோரிக்கைனா, இந்த மாதிரி மத போதல்களை உண்டாக்க நினைக்கிற, தமிழக மக்களை துண்டாக்கணும்னு நினைக்கிற ஜி.ஆர். சுவாமிநாதன் என்று சொல்லப்படுகிற மதுரை உயர்நீதிமன்ற நீதிபதி அவர்கள் பதவி நீக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு எதிர்கட்சியெல்லாம் சேர்ந்து ஒரு கோரிக்கையை முன் வச்சிருக்காங்க. உள்ளபடியே அது வந்து ஒரு பாராட்டுக்குரிய ஒரு விஷயம்தான். இந்தியா என்பது பன்முகம் தன்மை கொண்ட ஒரு நாடு. அதில் எந்த ஒரு யாருக்கும் எவனுக்கும் எந்த ஒரு உச்சபட்ச நீதிபதிக்கும் ஐயப்பாடு வேண்டாம். இந்தியா என்பது ஒரு பன்முகத்தன்மை கொண்ட மத சார்பற்ற ஒரு நாடு தான் இந்தியா. இந்த மாதிரியான மத மோதல்களை உண்டாக்குகிற இந்த மாதிரியான நீதிபதிகள் வேரோடு அறுக்கப்பட வேண்டும், அவருடைய பதவிகள் பறிக்கப்பட வேண்டும். அது மட்டும் இல்லாமல் இது போன்று மத மோதல்களை உண்டாக்குகிற இந்த மாதிரியான இந்துத்துவ பயங்கரவாத அமைப்புகளை வந்து இந்தியாவிலிருந்து தடை செய்யணும், தமிழகத்திலையும் தடை செய்யணும் அப்படின்றது தான் என்னுடைய முக்கியமான ஒரு கோரிக்கையாக இந்த தமிழக அரசுக்கு இருக்கு. சரி, நன்றி நண்பர்களே. மீண்டும் ஒரு சமூகம் சார்ந்த அக்கறையுள்ள ஒரு வீடியோ பதிவு மூலமாக நான் உங்களை சந்திக்கிறேன். அது வரைக்கும் நன்றியோடு விடைபெறுவது உங்கள் ராஜேஷ்.